friends, welcome to Food and Fashion. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ஒரு டிஷ்ஷை தான் செய்ய போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோவை பார்க்குறீங்கன்னா அப்போது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல பேன் சூடு பண்ணிக்கலாம். பேன் சூடானதும் இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுக்கு தேவையான கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். பட்டை, லவங்கம், கிராம்பு, இலை, அனாசி பூ, கல்பத்திரை, சோம்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நறுக்கிய வெங்காயம், அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இது என்ன நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் நான் வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதோட கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ தக்காளி கொஞ்சம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வதங்கிடும். இது வதங்கிட்டும். நம்ம கொஞ்சம் நேரம் இதை மூடி வைக்குவோம். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், வதங்கின்னு இருக்குது. இன்னமும் வதங்கட்டும். ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு இந்த டைமில் நம்ம பட்டாணி சேர்த்துக்கிறேன். நான் பச்சை பட்டாணி, இது கூடவே கொஞ்சம் தயிர் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காளான், அதாவது மஷ்ரூம் சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்து அதோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை லிட் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் வதங்கின மேலே கொஞ்சம் தண்ணி விடும். பாருங்கள், எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். வதங்கின மேலே நான் தண்ணி எதுவும் ஊற்றலை. மஷ்ரூம் வதங்கி அதுலேயே தண்ணி விட்டுருக்கு. ஸோ இப்போ நான் கரம் மசாலா பவுடர் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுன்னு இருக்கேன். கலந்து விட்டுக்கலாம். இது வதங்கின ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறமா புதினா தழை ரெண்டையும் நம்ம நறுக்கி வச்சதை போட்டுருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நான் மஷ்ரூம் பிரியாணிக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துன்னு இல்லை, ஜீரா ரைஸ் தான் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ நான் பெரும்பாலும் பிரியாணிக்கு, எல்லா பிரியாணிக்கும் நான் ஜீரா ரைஸ் தான் எடுத்துப்பேன். பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இதுக்கும் ஜீரா ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது அளவு நான் என்னன்னு சொல்கிறேன். ஸோ 1 பவுல் அரிசி நான் இதில் எடுத்துன்னு இருக்கிறது. இதில் நான் 1/3/4 ஆஃப் வாட்டர் ஊற்ற போகிறேன். ஸோ ரெண்டு பங்கு ஊற்றுறதில்ல, ஒரு கால்வாசி கம்மியாக தான் நான் ஊற்றுவேன். ஏன்னா ஜீரா ரைஸ் அதை தம் வைக்கும் போதே வெந்து போயிடும். ஸோ நிறைய கரெக்டாக ஒரு 1க்கு 2 ஊற்றுனீங்கன்னா அது ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகும். ஸோ நான் 1.25 தான் ஊற்றிருக்கேன். ஸோ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துடலாம். ஜீரா ரைஸுக்கு 2 பங்கு தண்ணி தேவைப்படாது. ஏன்னா அரிசி அது சீக்கிரம் வெந்துடும். நம்ம 2 பங்கு வச்சோம்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால தான் நான் 1.25 அளவு தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா கரெக்டாக உதிர ரைஸ் ரொம்ப நல்லா வெந்து வரும். அரிசி சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். 2 நிமிஷம் கொதிச்சதும் லோ ஃப்ளேம் வச்சிடலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வெந்ததும் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இன்னும் தண்ணி இருக்குது. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். ஸோ 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ வெந்திருக்கு. ஆல்மோஸ்ட் தண்ணி எல்லாம் சுண்டி ரைஸ் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுடலாம். ஃப்ளேம் சிம்லே இருக்கட்டும். இப்போ தம் போட்டுடுறேன். தம் போடுறதுக்கு நான் பிளேட்டை வச்சு மூடி அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான ஒரு கல் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன உரல் தான்.
ஸோ 5 to 6 minutes மேலே ஆயிடுச்சு, தம் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டாக மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம் ஆகிட்டு ரைஸ் எல்லாம் வெந்து பாருங்கள், சூப்பராக உதிராக நல்லா ரைஸ் வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுவீங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் அண்ட் ஃபேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.